சகோதரிகளை, காலம் காலமாக காத்து கிடந்த இஸ்ராயேல் மக்களுக்கு இறைவன் அவர்களோடு இருந்தவரை வலிமை மிகுந்தவர்களாக, செழுமை உள்ளவர்களாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்கள் இறைவனை விட்டு அகன்ற பொழுது சிதறுண்டு போகிறார்கள், நாடு கடத்தப்படுகிறார்கள், அடிமைகளாகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை தேடி சென்று மீட்க வேண்டும் என்பதற்காக தன் ஒரே மகனை மனு உருவெடுக்க செய்த இந்த விழாவை தான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்று கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த விழாவின் ஒரு பகுதியாக இந்த அழகிய அந்த கிறிஸ்து பிறப்புவின் விழாவை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகின்ற விதத்தில் குடிலாக அமைத்திருக்கின்ற இந்த குடிலின் முன்பாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் என்று உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த இந்த உன்னதமான சடங்கில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு பாடலோடு இந்த சடங்கில் பங்கேற்போம். இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தையின் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. பாதைகள் தெரியாமல் நான் தெரிந்தேன், வழிகாட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். பாதைகள் தெரியாமல் நான் தெரிந்தேன், வழிகாட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே, உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த குடிலில் இருக்கின்ற குடும்பத்தை தவிர வேறு நபர்களில் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கின்றோம். இடையர்கள், மூவேந்தர்கள். இடையர்கள் அந்த ஊரில் இருக்கின்ற மற்றவர்களால் திருடர்கள், கொள்ளையர்கள், பாவிகள் என்று ஒதுக்கப்பட்ட இனம். ஆனால் இந்த பிறப்பானது இவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்ற பொழுது திறந்த உள்ளத்தோடு விரைந்து சென்று அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று செல்லுகின்றார்கள். பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி, உள்ளத்தில் ஆரவாரம். எனவே அதை ஊரறிய செய்ய வேண்டும் என்று உடனடியாக அந்த குழந்தையை வணங்கிவிட்டு செல்லுகின்றார்கள். அதே போன்று 3 வேந்தர்கள், ஞானிகள் என்று கருதப்படுகின்ற, எல்லாவற்றையும் அறிந்து புத்தகத்திலிருந்து இறை வாக்கை ஆழமாக அறிந்த இவர்கள் தங்களுடைய நாடுகளில் இல்லாத ஒரு குழந்தை இங்கே பிறந்திருக்கிறது என்று தேடி வருகின்ற ஞானிகள். இந்த குழந்தையை கண்டதும் இதுதான் அந்த ஞானத்தினால் பெற்ற குழந்தை என்று தண்டனிட்டு வணங்கி ஆராதிக்கின்றார்கள். திரும்ப தங்கள் ஊர்களுக்கு செல்லுகின்றார்கள். அந்த குழந்தையை இந்த குடிலில் வைத்து ஆராதித்து மகிழ்ச்சியோடு கண்டுகொள்ளுகின்ற அனைவருக்கும் இது மகிழ்ச்சி தருகின்ற விழா என்பதை அறிவிக்க புனித பிரான்சிஸ் அசிசி இந்த குடிலை அமைக்கின்ற ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தினார். எனவே இப்பொழுது இந்த குடிலை ஆசீர்வதிக்க இப்பொழுது நாம் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. வல்லமை மிகுந்த இறைவா, இதோ உமது பிறப்பு இந்த உலகில் அழிந்து போன அமைதி, உண்மை, அன்பு இவைகளை
மீண்டும் உயிர் பெற்றெழ செய்ய ஒரே மகனை மனுவுருவெடுக்க செய்தீர். அந்த மானிட பிறப்பு அன்று வரலாற்றில் ஏற்பட்ட பொழுது ஏற்றுக்கொள்ள இடமில்லாத சமயத்தில் எளிமையான ஒரு விதத்தில் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்க செய்தீரே. மாட மாளிகையில் பிறப்பார் என்று காத்து கிடந்தவர்களுக்கு ஒரு சாட்டை அடியாக இது இவருடைய பிறப்பானது எளிமை உள்ளத்தில் இருக்கின்றவர்களுக்கு, நீதியை தேடுகின்றவர்களுக்கு, அன்பை அரவணைக்கின்றவர்களுக்கு ஆன பிறப்பு என்பதை நீர் சுட்டி காட்டினீரே. அதை புனித பிரான்சிஸ் அசிசி வழியாக காலம் காலமாக நாங்கள் மற்றவர்களுக்கும் எடுத்துரைக்கின்ற ஒரு சின்னமாக இருக்கின்ற இந்த குடிலை ஆசீர்வதித்தருளும். இதை கண்ணோக்குகின்ற அனைவருக்கும் அவர் விட்டு சென்ற அமைதி, உண்மை, அன்பு, மன்னிப்பு இவைகள் உள்ளத்தின் ஆழத்தில் விதைக்கப்பட அருள்தாரும். மனிதனை தேடி வந்து மீட்க வந்த உமது அன்பு போன்று இறுதியில் அதற்காகவே உம்மை கையழித்து சிலுவையில் உம்மை பலியாக ஒப்பு கொடுத்து அந்த அன்பை உறுதிப்படுத்திய நீர் ஏதோ எங்கள் அன்றாட வாழ்வில் இந்த பாலகன் இயேசுவை கண்ணோக்குகின்ற பொழுதெல்லாம் நாங்களும் அந்த அன்பின் கருவிகளாக, அமைதியின் சின்னமாக, உண்மையின் சாட்சியமாக எங்கள் வாழ்வில் வாழ அருள்தாரும். ஏதோ இந்த பள்ளியில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் கற்றுக்கொள்ளுகின்ற இந்த காலத்தில் தங்களுடைய சுமையாக சில சமயத்தில் குடும்ப பாரங்கள், பெற்றோர்களுடைய சூழ்நிலைகள் இவைகளை எல்லாம் அறிந்து நல்ல முறையில் படித்து தேர்வுகளை எழுத அருள்தாரும். இந்த பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகின்ற ஆசிரியர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை அன்பிலும் நட்பிலும் இந்த பிள்ளைகளை வழி நடத்த அருள்தாரும். மேலான எங்கள் இந்த பள்ளியின் பாதுகாவலியான ஜெயராணி அன்னையின் வழியாக பரிந்துரை செய்து இவர்கள் அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் பெற்றுத்தர அருள்தாரும். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி ஆசீர்வதிப்பாராக. இளங்குளிர் காலம், பொன்னான நேரம், மீட்பர் பிறந்தாரே. இங்கு மீட்பர் பிறந்தாரே. Happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. Happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. விண்மீன்கள் ஒளிர எக்காலம் முழங்க, விண்மீன்கள் ஒளிர எக்காலம் முழங்க, இதயங்கள் மகிழ பிறந்தாரே இயேசு, இதயங்கள் மகிழ பிறந்தாரே. Happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. Happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. உலகெங்கும் அமைதி உருவாக இங்கு, உலகெங்கும் அமைதி உருவாக இங்கு, மாட்சியுடனே பிறந்தாரே தேவன், மாட்சியுடனே பிறந்தாரே. Happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. Happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே.